அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நம்ம எல்லாருக்குள்ளேயுமே மனசுக்குள்ளே ஒரு ஒரு எண்ணம் வரும், பார்த்துருக்கீங்களா? சில சமயங்களில் அச்சோ இது மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் என்ன நினைப்பாங்க, 4 பேருக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும், இந்த விஷயத்தை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அது இயல்பு தான். ஆனால் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும், நம்மளை பற்றி யாருமே நினைக்கல. எல்லாருக்கும் அவங்கவுங்க பிரச்சனை, அவங்கவுங்க கவலை தான். நம்மளாம் நினச்சிக்கிறோம், ஐயோ அவர் என்ன நினைப்பாரோ, ஐயோ இந்த அம்மா என்ன நினைப்பாங்களோ, ஐயோ பக்கத்து வீட்டுக்காரர் இதை பற்றி என்ன நினைப்பாரோ. யாருக்கும் நம்மளை பற்றிலாம் கவலை இல்லைங்க. அவங்கவுங்க வாழ்க்கையை பற்றி நினைக்கிறதுக்கே அவங்களுக்கு நேரம் சரியாக இருக்குது. இதில் அவர் என்ன நினைப்பார், இவர் என்ன நினைப்பாருன்னு நம்மளா கற்பனையாக ஒரு நினைப்பை உருவாக்கிக்கிட்டு, நினைப்பை பற்றி நம்மளே நினச்சிக்கிட்டு, அந்த நினைப்புக்காக வருத்தப்பட்டுக்கிட்டு சில விஷயங்களை செய்யாமல் விட்டுறோம், இல்லை சில விஷயங்களை செஞ்சிடறோம். நமக்கு அது சங்கடம் தான், நமக்கு அது விருப்பம் இல்லை. ஆனாலும் அவங்களுக்காக இதை செய்வோமே, தேவையே இல்லை. அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாத பட்சத்தில், நீங்கள் சட்டத்தை மீறி எதுவும் செய்யாத பட்சத்தில், உங்கள் மனசாட்சி உறுத்தாத பட்சத்தில் நீங்கள் தாராளமாக ஒரு விஷயத்தை செய்யலாம். இதுதான் ஒரே அளவுகோல். அடுத்தவங்க நினைப்பாங்க, அடுத்தவங்களுக்காக என்ன சொல்லுவாங்க, அடுத்தவங்க என்ன கவலைப்படுவாங்க. உங்கள் வாழ்க்கை பிறந்த பொழுது நீங்கள் அம்மா என்று தான் முதலில் அழைத்தீர்களே தவிர அடுத்தவர்களை அழைக்கவில்லை. பாக்யராஜ் இயக்குனர் படத்தில் ஒரு அருமையான வசனம் வரும், நான் பிறந்த உடனே அம்மானு தாங்க அழுதேன், வக்கீல் பேரை சொல்லி அழுவலைங்க அப்படின்னு அந்த காட்சியில் சொல்லுவார். நாம் நமக்காகத்தான் பிறந்திருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். 3 அளவுகோல். அது சட்டம் அனுமதிக்க வேண்டும், உங்கள் மனசாட்சி அனுமதிக்க வேண்டும். இந்த 2 விஷயங்களும் சரியாக இருக்கிற பட்சத்தில் மற்றவர்களுக்கு அதனால் எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது. இது சரியாக இருந்தால் தாராளமாக ப்ளீஸ் கோ அஹெட். ஏன்னா பல சமயங்களில் மற்றவங்க உங்களுக்கு ஒரு நல்லது அப்படின்னா அது ஏற்றுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு அது எவ்வளோ தூரம் நல்லதுன்னு அவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு எவ்வளவு தூரம் அது உங்கள் கனவில் ஒரு பகுதியாக, உங்கள் வாழ்வின் லட்சியங்களில் ஒரு பகுதியாக இருக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க அது வேணான்னு தான் சொல்லுவாங்க, விளக்கத்தான் விளக்குவாங்க. உலகம் முழுக்க புகழ்பெற்ற கார்ட்டூன் நம்ம வால்ட் டிஸ்னின்னு ஒரு புகழ்பெற்ற திரைப்பட நிறுவனம், பிற்காலத்தில் தான் திரைப்பட நிறுவனம். அந்த இயக்குனர் முதல்ல அவரை கற்பனை வளமே இல்லைன்னு ஒதுக்கிட்டாங்க. அவர் தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு திரைப்பட நிறுவனத்துக்கிட்ட போய் சொல்கிறாரு, இல்லைங்க இதில் ஒன்றும் க்ரியேட்டிவிட்டிலாம் எதுவுமே இல்லையே, இதெல்லாம் ஒத்து வராதுங்க போங்க அப்படின்னு அவர் திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. கற்பனை வளம் இல்லை என்று நிராகரிக்கப்பட்டவன் தான் உலகம் முழுவதும் கோடானு கோடி மக்களின் உள்ளங்களில் மகத்தான கற்பனைகளையெல்லாம் தன்னுடைய கற்பனை கதாபாத்திரமாகிய மிக்கி மவுஸ் மூலமாக வளர்த்தெடுத்தார். நம்ம இந்தி திரைப்பட உலகத்தில் அமிதாப் பச்சன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுவும் 80கள் 90களில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் அவர் ஒரு பெரிய உச்ச நட்சத்திரம். அவர் முதல்ல திரைப்பட வாய்ப்பு கேட்க போகிறாருங்க. அப்போ வடநாட்டில் நடிகர்கள்லாம் மீசை இருக்காது. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் மீசையோடு இருப்பது தான் கதாநாயகர்களினுடைய சாமுத்திரிகா லட்சணங்களில் ஒன்று. அங்கே மீசையெல்லாம் கிடையாது, நல்லா முழுமுழுன்னு ஷேவ் பண்ண முகமாக தான் இருப்பாங்க. அப்போ இவர் ஒல்லியாக இருப்பார், நல்லா உயரமானவர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் திரைப்பட வாய்ப்பு கேட்க போகிறாரு. அந்த தயாரிப்பாளர் என்ன சொன்னார் தெரியுங்களா, ஏய் நீலாம் நடிக்கணும்னு ஆசைப்படலாமாப்பா, ஒல்லியாக இருந்துக்கிட்டு, நீலாம் இந்த சைடு ஆக்ட்ரஸாக, அதுவும் சைடு டான்ஸராக வந்துட்டு போகதான்ப்பா லாய்க்கு அப்படின்னு இருக்கிறார். இந்த குரூப் டான்ஸர்ஸாக கதாநாயகனும் கதாநாயகியும் பாட்டு பாடுறப்போ பின்னால் ஒரு 10-15 பெண்கள் ஆடுவாங்களே, லல்லல்லா பெண்கள் அப்படிம்பாங்க. நம்ம பாரதி ராஜா திரைப்படத்திலாம் கூட வரும், பல பெண்கள்லாம் வெள்ளை ட்ரெஸ்ஸில் பாடிக்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி குரூப் டான்ஸர்ஸில் ஒருத்தராக இருக்கிறதுக்கு தான்ப்பா நீ லாய்க்கு, போப்பா அப்படின்னு விரட்டிடுறார். மற்றவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்களே, அவருடைய நினைப்பில் என்னை இப்படி குறைத்து விட்டாரேன்னு கவலையே படலைங்க. பிற்காலத்தில் இவருடைய வெற்றிக்கு அந்த தயாரிப்பாளரே இவருக்கு தேடி மலர்கொத்தும் பாராட்டும் கொடுத்து எனக்கு ஒரு திரைப்படத்தில் நீ நடிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். மற்றவங்க நினைப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா உங்கள் நினைப்பு ஒரு நாளும் நிறைவேறாது, மறந்து விடாதீர்கள். அண்மையில் நடிகர் சசிகுமார் தொடக்கத்தெல்லாம் ஒன்றும் பெரிய வெற்றிலாம் அவருக்கு கிடைக்கல. ஆனால் அவருடைய எண்ணம், அவருடைய விடாமுயற்சி இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படத்தினுடைய கதாநாயகனாக ஆகியிருக்கிறார்.
நான் ஏன் திரைப்பட நடிகர்களாக சொல்கிறேன் அப்படின்னா, மக்களுக்கு இதை சொல்லுகிற பொழுது உடனடியாக அந்த 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 கதாநாயகத்தனம் நமக்குள்ளும் வரும் அப்படின்றதுக்காகத்தான் சொல்கிறேன். பல துறையிலே நிராகரிக்கப்பட்டவர்கள் உண்டு. உன்னால் இது முடியாது, உனக்கு இது வேண்டாம் என்று மற்றவர்கள் நம்மை தள்ளிவிடுவார்கள் என்கிற தடுமாற்றம் எல்லோருக்கும் உண்டு. அந்த தடுமாற்றம் தருகிற எண்ணத்தை தள்ளி வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நினச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் வெயிட் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா முடிவே கிடையாது. இதில் ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, நம்ம தான் அவர் இன்னும் நினைப்பாரோன்னு நினைக்கிறோம். ஆனால் எல்லாரும் ஒரே மாதிரி நினைக்க மாட்டாங்க. இந்த சட்டை எனக்கு நல்லா இருக்குன்னு நான் நினச்சேன்னா சில பேருக்கு பிரமாதமாக இருக்குன்னு தோணும். சில பேருக்கு இது இன்னும் சட்டைன்னு போட்டிருக்கிறாரு அப்படின்னு தோணும். சில பேர் இந்த சட்டை போட்டதையே சட்டை பண்ண மாட்டாங்க. எப்படி சட்டை போட்டதையே சட்டை பண்ண மாட்டாங்க. சில பேர் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் பக்கமே வரமாட்டாங்க. இப்போ பாருங்கள், விஷயம் ஒன்று தான். 4 பேருடைய அணுகுமுறை 4 விதமாக இருக்கிறது. நம்முடைய மனம்தான் எல்லோரும் ஒன்றே போல் நினைப்பார்கள் என்று கற்பனை செய்து கொள்ளுகிறது. குத்தால அருவி கொட்டிக்கிட்டே இருக்குதுங்க. அதை ஒருத்தர் அப்படியே உருகி போய் ரசித்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆஹா அப்படின்னு கைகட்டி ரசிக்கிறார். அதை தூரக்கேந்து ஒரு 3 பேர் பார்த்துட்டு, அங்கே பாருங்கண்ணே அவர் எப்படி ரசிக்கிறார் பாருங்கண்ணே, அவர் பெரிய ஓவியராக இருக்கணும்னே, அதனால தான் அதை எப்படி ஒரு ஓவியமாக தீட்டலான்னு நினச்சிட்ருக்கிறாரு அப்படின்னார். பக்கத்தில் இருந்த ஒருத்தர் சொன்னார், இல்லைப்பா அவர் கவிஞர்ப்பா, அந்த இயற்கை காட்சி எப்படி கவிதையாக எழுதலாம்னு பார்த்துட்ருக்கிறாருன்னு தான் எனக்கு தோணுதுன்னார். இன்னொருத்தர் ஒன்றே, அவர் ஒரு பெரிய அறிவியல் மேதை, இந்த தண்ணீரிலிருந்து எப்படி மின்சாரம் எடுக்கலாம் அப்படின்னு அவர் ஆய்வு பண்ணுறாரு அப்படின்னு. இது ஏன் நமக்குள்ள தேவையில்லாத குழப்பம், வா அவர்கிட்டயே போய் கேட்டுருமே அப்படின்னு 3 பேரும் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா, நீங்கள் ரசித்து பார்க்குறத பார்த்து இவர் சொல்கிறாரு நீங்கள் ஒரு ஓவியர்னு, நான் சொன்ன நீங்கள் ஒரு கவிஞர்னு, இவர் நீங்கள் ஒரு அறிவியலாளர்னு சொல்கிறாரு, இப்படி ரசித்து பார்க்குறீங்களே இவ்வளவு தண்ணி கொட்டுறத நீங்கள் யாருன்னு அவர் சொன்னார். ஐயா நான் அதெல்லாம் இல்லைங்க, நான் ஒரு பால் வியாபாரிங்க, பால் விற்று வியாபாரம் பண்ணிகிட்ருக்கிறேன், இவ்வளோ தண்ணி வீணாக போகுதே அதை நினச்சா தான் எனக்கு சங்கடமாக இருக்குது அப்படின்னார். இப்போ பாருங்கள், அவர் அதை வச்சு கணக்கு போட்டிருக்கிறாரு, இவ்வளவு தண்ணி எதில் கலந்தால் எவ்வளோ லிட்டர் பார் வரும் அப்படின்னு. மனசுக்குள்ளேயும் இப்படி தான் பல பேர் நினைப்பார்கள்ங்கிற எண்ணம் கலக்கிற பொழுது நம்முடைய மனமும் நீர்த்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கனவுகளை கைகோர்த்து கொண்டு நடக்க வேண்டுமே தவிர மற்றவர்கள் நினைப்பதை உங்களோடு மனதிலே கோர்த்து கொண்டு குழப்பிக்கொள்ளக்கூடாது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.